இரவும் பகலும் 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருந்தார். ஃபாஸ்டிங் இருந்து என்ன செஞ்சாரு? நல்ல வசனங்களை தியானிச்சார். அதனாலதான் பிசாசு வந்த உடனே என்ன பண்ணாரு? பிசாசு என்ன கேட்கிறான்? பசி வந்துருச்சு அவருக்கு, இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும்னு சொல்றான். உடனே இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதேன்னு சொன்னார். அப்ப அவருடைய இருதயம் நைட்டும் பகலுமா 40 நாள் அளவும் எதுல நிறைஞ்சிருந்தாரு? கர்த்தருடைய வார்த்தையில நிறைஞ்சிருந்தார். அந்த இருதயத்தின் நிறைவு தான் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு. அப்ப இருதயம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையில நிறைஞ்சிருக்கிறதுனால, அப்போ பிசாசு கிட்ட பேசினாலும் அவர் எதை பேசுறாரு? தேவனுடைய வார்த்தையவே பேசுறாரு. அதனால நீங்க நைட்டும் பகலும் தேவனுடைய வார்த்தையை குறித்த சிந்தை இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை குறித்த நினைவு இருக்கணும். ஒரு வசனனாலும் ஒரு வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், அதை சிந்திங்க. மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறார்,